நீங்க உங்க லைஃப்ல தெருநாய் மாதிரி இருக்கீங்களா, வீட்டு நாய் மாதிரி இருக்கீங்களான்னு இந்த கதையை ஃபுல்லா கேட்டுட்டு சொல்லுங்க. சின்ன ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷனோட 36வது கதை. ஒருவர் தான் வளர்த்து வரக்கூடிய நாயை கூப்பிட்டுக்கிட்டு ரோட்டோரமா நடைபயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ரோட்டோரமா இருந்தக்கூடிய ஒரு தெருநாய் ஒண்ணு அவரை பார்த்து குறைக்குது. லைட்டா அவரோட கால்ல இருந்த செருப்பையும் கடிச்சிட்டு ஓடுது. இதனால கோபம் அடைஞ்ச அவர் தன்னோட நாயை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ ஏன் அந்த நாயை பார்த்து குறைக்க கூட இல்லை, போய் அந்த நாயை பிடிச்சிட்டு வான்னு அனுப்புறாரு. அந்த வீட்டு நாயும் அந்த தெரு நாயை துரத்த ஆரம்பிக்குது. என்னதான் ஓடுனாலும் அந்த வீட்டு நாயால அந்த தெரு நாயை பிடிக்க முடியவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டு நாய் திரும்ப வந்துடுது. நீ ஏன் அந்த நாயை பிடிக்கல, உன்னால ஏன் அந்த நாயை பிடிக்க முடியலன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. பதிலுக்கு அந்த வீட்டு நாய் அமைதியா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நான் உங்களுக்காகத்தான் ஓடுனேன், ஆனா அந்த தெருநாய் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுச்சு. தனக்காக ஓடுறவன் எப்போதுமே வேகமாக தான் ஓடுவான், மற்றவங்களுக்காக ஓடுறவன் கொஞ்சம் மெதுவாகத்தான் ஓடுவான். அதனால தான் நீங்களும் உங்கள் லைஃப்பில் உங்களோட கனவுகளுக்காக ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க.